வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் எடுத்துக்காட்டு 6இல் 41 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளி வழி செல்வதும் 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் என்ற வெக்டருக்கு செங்குத்தானதுமான தளத்தின் வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க. நம்ம ஒரு தளத்தோட வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை கண்டுபிடிக்கணும். அந்த தளத்தில் இருக்கக்கூடிய புள்ளி நிலை வெக்டர், இதை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும்னா ஏன்னு எடுத்துக்கணும். ஏ வெக்டர் ஈக்குவல் டு 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப். இந்த செங்குத்து வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த செங்குத்து வெக்டரை நம்ம என்னன்னு எடுத்துக்கணும். சரியா, n வெக்டர் ஈக்குவல் டு 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப். இதை கரெக்டாக எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து பாருங்க, தளத்தோட வெக்டர் சமன்பாடு. தளத்தின் வெக்டர் சமன்பாடு என்னென்ன இருக்கு நமக்கு? ஒரு செங்குத்து வெக்டர் இருக்கு, ஒரு நிலைப்புள்ளி இருக்கு. அப்போ தளத்தின் வெக்டர் சமன்பாடு ஃபார்முலா என்ன? ஃபார்முலான்னா r வெக்டர் டாட்ஸ் n வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் டாட்ஸ் n வெக்டர். சரியா, இந்த r வெக்டர் அப்படியே வந்துடும். n வெக்டர் பாருங்க இங்க இருக்கு, அப்படியே எடுத்து எழுதுங்க. 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு a வெக்டர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா? 4i கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் 3k கேப் டாட்ஸ் n வெக்டர் எடுத்து அப்படியே எழுதுங்க. 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப். இப்போ பாருங்க, நமக்கு இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான் இருக்கும். வலது பக்கத்தில் மட்டும் புள்ளி பெருக்கல். புள்ளி பெருக்கல் என்ன செய்யணும்? ijk கெழுக்களை மட்டும் பெருக்கினா போதும். இங்கே ஐயோட கெழு 4, இங்கே ஐயோட கெழு 2 ப்ளஸ் இங்கே ஜேவோட கெழு 2, இங்கே ஜேவோட கெழு மைனஸ் 1, இங்கே கேவோட கெழு மைனஸ் 3, இங்கே கேவோட கெழு 1. சுருக்கிடலாமா? 4 2 8 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 2 1 2 மைனஸ் 1 3 3. இப்போ பாருங்க, 8லிருந்து எதை கழிக்க போகிறோம்? 2 கழிச்சா 6, 6லேருந்து 3 கழிச்சோம்னா 3. அப்போ பாருங்க, இல்லை வேறு மாதிரி இருப்பேன். -2 -1 -5. அப்போ 8 - 5 3. சரியா, இதான் என்னது நமக்கு தேவையான என்ன சமன்பாடு? வெக்டர் சமன்பாடு. 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப். இப்போ என்ன வேணும் நமக்கு? கார்ட்டீசியன் சமன்பாடு. தேர்ஃபோர் கார்ட்டீசியன் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடு எப்படி கிடைக்கும் நமக்கு? கார்ட்டீசியன் சமன்பாடு இந்த r வெக்டருக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடணும்? xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். என்ன செஞ்சிட்டோம்? இந்த r வெக்டர் இருக்குல்ல, இதுக்கு மேலே என்ன மாற்றிக்கணும்? xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப். இது எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே வரும் பாருங்க. 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் k கேப் ஈக்குவல் டு 3. இப்போது நம்ம இது ரெண்டுக்கு புள்ளி பெருக்கல் எடுக்க போகிறோம். ijk கெழுக்களை மட்டும் நம்ம பெருக்கிட்டா போதும். இங்கே ஐயோட கெழு 2, இங்கே ஐயோட கெழு x. 2x அப்படின்னா 2x. ஜேவோட கெழு -1, இங்கே ஜேவோட கெழு y. -1ஐயும் yையும் பெருக்கினா -y. கேவோட கெழு 1, இங்கே கேவோட கெழு z. அப்போ 1 z பெருக்கினா z ஈக்குவல் டு 3. இதுதான் நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு. இது நமக்கு தேவையான வெக்டர் சமன்பாடு. சரியா, அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.